நீங்கள் கடைசியாக ஒரு வருஷத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்லா பாருங்க. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் நான் கேட்குறேன். கரெக்டாக எல்லாருமே கை தூக்கணும். உங்கள் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமா போனாலும் யார் யார் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்? கை தூங்க ஐயா, நீ கை தூங்க. யார் யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்? கை தூங்க ஐயா. உங்கள் பேர் வரவா? ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருந்தால் தான் நீங்கள் வரவா போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது ஐயா? ஐயா சொல்லுவார். ஐயா சொல்லுவார் பாருங்க. தெரியும். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தாதான், நம்ம பேர் இருந்தாதான் பரலோகம் நம்ம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்போ நம்ம ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குனாக்கா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண சொல்லுங்க. என்னன்னா நிறைய சொல்லி முடிக்கிற பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். என்ன விட வயசுல மூத்தவங்களாம் உட்கார்ந்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம வயசு கொண்டு உங்க வயசு கொண்டு இருக்கிறவங்களா நீங்க போனீங்கன்னு சொன்னாக்க என்ன பண்ணுங்க, அவங்களை கையை பிடிச்சி ஏசப்பவங்க நேசிக்கிறான். ஐயா கைதில நான் சொல்றது, கையை பிடிச்சிங்க, பிடிச்சி ஏசப்பவங்க நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க. இது நீங்க சொல்ற ஒரு சுவிசேஷம். இல்லையா? புரியுதுங்களா? அதை பாருங்க. இல்லையா? எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க யாராவது. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். இல்லையா? இல்லையா? 3ஆம் வசனம். 3ஆம் வசனம் படிக்கையா. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவைகளுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் திறமையாத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் எதை எழுதணுமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறாரு. அவர் கூட யாரெல்லாம் சேர்ந்து சுவிசேஷம் சொன்னாங்களோ அவங்க பேரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேர்ல எங்க இருக்கான்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறான். நம்ம பேர் எழுதணுமா? வேணாலும் எழுதணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சிஸ்டர் நீங்க தான் கொஞ்சம் இங்க இருக்கிறது, நீங்க 2 பேரும் தான் இணையாக்குறீங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. சரிங்களா? சுவிசேஷத்தை சொன்னா மட்டும்தான் நம்ம பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க சொந்தக்கார பசங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் கூட கூப்பிடுங்க, கூட கூப்பிட்டு சட்டுங்க, அநேகத்தில் கொடுங்க. அப்போ நீங்க செய்கிற ஊழியத்தால உங்க அம்மா அப்பாவுடைய பேர்லாம் ஜீவ புஸ்தகம் எழுதுவோம். இல்லையா? ஓகே, நன்றி. அல்லேலூயா. சோதனை.